ஒரு நாள் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கடைசி டெஸ்கில் உட்காந்து. அப்போது ப்ரிப்பேர் பண்ணிருக்கும்போது ஒரு சடனாக எனக்கு தாட் வந்துச்சு, நம்ம ஏன் கேவலமாக இருக்கோம். இப்போ நம்ம கிளாஸில் இருக்கவனுங்கெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருப்பானுங்க, நல்லா இருப்பானுங்க. அவனுங்கள மாதிரி நான் ஏன் இல்லை, அவனுங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றானுங்க, நானும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். அவனுங்க எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, நானும் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. வீட்டிலே தான் இருப்பானுங்க, நானும் வீட்டிலே தான் இருக்கேன். ஒழுங்காக தூங்க மாட்டானுங்க, தூங்குற டைமில் கேம் விளாண்டுருப்பானுங்க நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும். அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணுவானுங்க, நானும் வாட்ச் பண்ணிட்டுருந்தேன். பேட் ஹேபிட்ஸ் பண்ணுவானுங்க, நானும் பேட் ஹேபிட்ஸ் பண்ணிட்டுருந்தேன். எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கொண்டு நான் எல்லாமே அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் அவனுங்கள மாதிரி இல்லை, அவனுக்கு மட்டும் இப்படி அட்ராக்டிவாக இருக்கானுங்க, எனக்கு ஏன் அந்த அட்ராக்டிவ்னஸ் கிடைக்கல அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த டைமில் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஏன் நம்ம வந்து அவனுங்கள மாதிரி அந்த ஹேபிட்லாம் பண்ணுறோம், நம்ம ஏன் அட்ராக்டிவாக இல்லை, அவனுங்க அட்ராக்டிவாக இருக்கானுங்க, இது என்னடா விஷயம், எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. அப்போது இந்த 12th முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சு ஒரு 8 மாதம் லீவ் விட்டாங்க, வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து நான் அந்த கண்டென்ட்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அட்ராக்டிவ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்ம அட்ராக்டிவ் எப்படி மாறுறது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்துட்டு வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேட் ஹேபிட்ஸு, பேட் என்விரான்மெண்ட், அந்த நேச்சுரலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே கொண்டு இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது, தண்ணி கூட ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த லுக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், அந்த கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, என்னோடய ஸ்லீப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி குடிக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, கார்டியோ பண்ணுறது, இந்த நெக் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ஜாலைன் கொண்டு வரதுக்கு, அது ஏகப்பட்ட விஷயம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளோட லுக்ஸை வந்து மாற்றும். அதுதான் நம்மளோட லுக்ஸை வந்து எப்படி சொல்கிறது, இப்போது நம்மளோட என்விரான்மெண்ட், இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட லுக்ஸ் இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீயும் அந்த மாதிரி நம்மளோட லுக்ஸ் வந்து கேவலமாக இருக்குது, நம்ம ஏன் ஜெனட்டிக் தான் காரணம், நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது கிடையாது. நீ உன்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நீ டெய்லியில் பண்ணுற ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றினா போதும், உன்னோட லுக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். என்ன மாதிரியும் உன்னாலேயும் சேஞ்ச் பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தால் என்னோடய லுக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிறந்தோடனே மாடல் சூப்பர் அட்ராக்டிவாக பிறக்க கிடையாது. நான் ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்குவேன், ஒரு 4லேருந்து ஒரு இப்போ 8க்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய லுக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் வந்து நான் லுக்ஸை சேஞ்ச் பண்ணணும், லுக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. நான் வந்து என்னோடய ஹேபிட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் வந்து என்னோடய என்விரான்மெண்ட்டு, இந்த லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணங்காட்டியே எனக்கு என்னோடய லுக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டோட்டலான ஒரு ஷிஃப்ட் வந்து கிடச்சிது எனக்கு. அந்த மாதிரி நீயும் நினச்சிட்ருக்கேன், நம்ம வந்து ஜெனட்டிக் தான் காரணம், நம்ம பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்கோம், அதனால இப்படி தான் இருக்கும், எல்லோரும் இந்த விஷயம் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, நானும் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அவனுக்கு இப்போதைக்கு அட்ராக்டிவாக இருப்பானுங்க. போக போக நீ உன்னோட கிளாஸில் பார்த்த ஒருத்தன் அட்ராக்டிவாக இருந்திருக்கான், அவனோட ஸ்கூல்லேருந்து அட்ராக்டிவாக இருந்திருக்கான்னா அவன் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் குண்டாயிருவான், அட்ராக்டிவாக இருக்க மாட்டான். போக போக அதே ஹேபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீயும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், நான் அடுத்தவன் அந்த மாதிரி பண்ணுறான், நானும் இந்த மாதிரி பண்ணால் அட்ராக்டிவாக மாதிரி இருக்கேன். அது வந்து கிடையாது. நீ உன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். உன்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னோட லுக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது நீ நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. ஒரு நாள் வந்து நீ சடனாக வந்து உன்னோட அட்ராக்ட்னஸ் வந்து பூம் அப்படி இந்த சாண்டா கிளாஸ் வந்து உனக்கு இந்த வரம்லாம் கொடுத்துட மாட்டார். சாமி வந்து உனக்கு நீ ஒரு நாள் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீ அட்ராக்டிவெலாம் மாற மாட்டேன். அது என்றைக்குமே நடக்காது. நீ வந்து டெய்லியுமே அதுக்கு ஒர்க் போடணும், உன்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், உன்னோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் பண்ணால் தான் உன்னோட லுக்ஸ் சேஞ்ச் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹைட்ரேட் பண்ணுறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, இந்த ஹெல்தி ஃபுட்ஸ் ஹோல் ஃபுட்ஸாக சாப்பிட்றது, அப்புறம் கார்டியோ பண்ணுறது, கரெக்டாக தூங்குறது, நைட்டு 2 மணி வரைக்கும் முடிச்சுட்ருக்காமல் ஒரு 10 மணிக்கு பெட்டுக்கு போய் தூங்குறது, இந்த 6 மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறது, நெக்கை வந்து ட்ரெயின் பண்ணுறது, இந்த ஜிம்முக்கு போகிறது, ஹோம்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயம். இந்த ஒரு ஹேபிட்ஸை வந்து உன்னோட லைஃப்பில் ஒரு டேயில் வந்து வச்சுட்ட அப்படின்னா தான் அது நாள் போக உன்னோட அட்ராக்டிவ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நீ இதே மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு நீ கேம் விளையாண்டு அடல்ட் கண்டென்ட் வாட்ச் பண்ணிட்டு நீ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு எக்ஸசைஸ் கூட பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்து
நீ வந்து உன்னோட லுக்ஸ் வந்து ஏன் கேவலமாக இருக்குன்ட்டு நீ தயவு செஞ்சு நினைக்காத. அப்படி நினச்சேன்னா நீ உன்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் தான் உன்னோட லுக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீ வந்து உன்னோட எதுவுமே நான் மாற்ற மாட்டேன், என்னோடய லுக்ஸ் மட்டும் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. ஒரு நாள்லாம் உனக்கு சடனாக நீ எந்திரிக்கும் போது நீ அட்ராக்டிவாக மாற மாட்டேன், அது நடக்கவே நடக்காது. நீ அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும். உனக்கு வந்து என்னோடய ஹெல்ப் வேணும், என்கிட்ட வந்து டேரெக்டாக உனக்கு ஏதாவது அட்வைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதில் நீ எனக்கு வந்து லுக்ஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் பண்ணுறேன். உன்னோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு உனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சொல்யூஷன் மாதிரி போட்டு தரேன். அதுக்கு வந்து நீ என்னோடய இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி மறக்காம. ஸோ அப்புறம் உனக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து என் சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன், என்கிட்டருந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம்.